யா ஹாய் டீம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்றதோட முதல் வீடியோவோட பிரைமரி லாஜிக் வந்து மிஷின் லேர்னிங் ஒன்று பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் ஒன்று ப்ரொசீட் பண்றோம்னா அந்த மிஷின் லேர்னிங்குள்ள ரொம்ப சிம்பிளான டேட்டால நான் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா எதிர்காலத்தில் டேட்டா காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போடுவோம். மிஷின் லேர்னிங் எடுக்கிறோம்னா ஒரு மிஷின் லேர்னிங்கான டேட்டா தேவை. டேட்டா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எம்எல் இதில் என்ன பண்ணலாம், என்ன அல்காரித்தத்தை வச்சு டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு மாடலா எப்படி ஒரு ஃபைல் சேவ் பண்ணலாம். ஓகே. ஓகே, இது ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா இதே மாடலை வச்சு ரொம்ப சிம்பிளா, என்ன இதுல எம்எல் ஆப்ஸ் இது மாதிரி எதுவுமே எடுத்துட்டு போல, ரொம்ப சிம்பிளா ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்ல எப்படி டெப்ளாய் பண்றது. இந்த டெப்ளாய் ஸோ பண்றவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாடலை நம்ம எப்படி டிப்ளாய் பண்ண போறோம் ஏடபிள்யூஎஸ்ல, ரைட்டா? ஆமா, ரெண்டு ஃபேஸ். ஓகே. ஒரு ஃபேஸ் இங்க மாடலை டெவலப் பண்ண போறோம். ம். ஓகே, இன்னொரு ஃபேஸ் இங்க மாடல்ல டெப்ளாய் பண்றோம். அப்ப டெப்ளாய் பண்றவனுக்கு இந்த ஓகே. டேட்டா தெரியணும்ன்ற அவசியமே இல்ல. ஓகே. ஏன்னா இங்க இங்க ஸோ நிறைய ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் இருக்கு. இது ம்ஹ்ம். எல்லாமே இவங்களுக்கு ம்ஹ்ம். தெரியணும்ன்ற அவசியமே இல்ல. இவரும் எம்எல் இன்ஜினியர் தான், இவரும் எம்எல் இன்ஜினியர் தான். ஓகே. மாடல் சொல்றீங்களே, மாடல்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இப்போ நீ ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ அஹ், அஹ், நான் உங்களை ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். ஓகே. அப்ப சைக்கிள் ஓட்ட தெரியறப்போ உள்ள நாள் என்ன பண்ணீங்க? முதல் தடவை என்ன பண்ணீங்க? உள்ள நாள்ன்றதை விட முதல் தடவை என்ன பண்ணீங்க? சைக்கிள் ஓட்ட தெரியாதுல்ல? தெரியாது. ஸோ ஆ, சைக்கிளை பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு அது அப்புறம் இது ட்ரெயின் பெடல் பண்ண பண்ணிக்கிட்டே ஸ்டார்ட் இருந்தீங்களா? பண்ணேன். ட்ரெயின் ம்ஹ்ம். பண்ணோடனே உங்களோட பிரெயின் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. அடாப்ட் ஆயிடுச்சு. அப்போ இது அடாப்ட் ஆன பிரெயின். ஓகேவா? சோ ம்ஹ்ம். இந்த பிரெயின் இப்போ நான் புதுசா சைக்கிள் ஓட்டுறேன்னா நீங்க உங்க பிரெயின் எனக்கு அப்படியே கொடுத்துட முடியுமா? முடியாது. நான் மறுபடியும் உங்களை ட்ரெயின் பண்ணணும். ஆ, ஆனா அந்த லாஜிக் என்னன்னா அதே கான்செப்ட் தான் இங்க. அந்த மாடல்னு சொல்றது நம்ம டெவலப் பண்ற பிரெயின் மாதிரி. ஓகே. ஓகேவா? இப்போ உங்களோட பிரெயின் எனக்கு தர முடியாது. ம். ஓகேவா? ஆனா இதுல எல்லாம் தர முடியும். நீங்க ஒரு டேட்டா ஓ டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் நல்லா இருக்குன்னா அததான் நம்ம பிரெயினை தான் மாடல்ன்றோம். மாடல் நல்லா இருக்குன்னா ஓகே. அந்த மாடல் நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஓகே. சோ ஓகே. அந்த இப்ப மாடலுக்கு ஒரு விதமான விஷயங்கள் தெரியும். ஒரு நம்ம விதமான ட்ரெயின் பண்ணதை விஷயங்கள்னா வச்சு. நம்ம என்ன ட்ரெயின் இப்போ சைக்கிள் ஓட்ட ட்ரெயின் பண்றோம்னா அந்த மாடலுக்கு சைக்கிள் ஓட்ட மட்டும் தான் தெரியும். ஆமா, வேற பைக் ஆமா, ஓட்ட தெரியாது. அந்த மாதிரி. ஆமா. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சுன்னா அது ஏஐக்குள்ள போய் ஃபாலோ ஆயிடும். ஓகே. ஓகே. ஏன்னா ஒரு விஷயம்ன்றப்போ அது ஸ்பெசிபிக் டு த ஸ்கோப்பா இருக்கும். ஓகே, நீங்க ம். ஜெனரலைஸ்டா கேக்குறீங்கன்னா அது ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போகணும். ஓகே. ஓகே. ஏன்னா இதுவே நம்ம இத பத்தியும் நம்ம டீடைலா போடுவோம். எம்எல்க்கும் டிஎல்க்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம இப்போ எம்எல்ல வந்து லாஜிக்ல தான் நம்ம பண்றோம். அப்ப மிஷின் லேர்னிங்கோட பிரைமரி லாஜிக் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாக்குள்ள பவுண்ட் ஆகிற டேட்டாவெல்லாம் எம்எல் வந்து இப்படியா அப்படியான்னு அது கேட்டகரைஸ் பண்ணி புரிஞ்சிக்கும். இது இப்படி இருக்கும், இது இப்படி ம். இருக்கும். ஒரு ஃபார்முலாக்குள்ள பவுண்ட் ம். ஆயிடும். ஆனா ம். டிஎல் அப்படி இல்ல. டிஎல் நம்ம நம்ம யோசிக்கிற மாதிரியே லாஜிக்ல நியூரல் நெட்வொர்க்ல வரும். ஆனா ம். நம்ம இன்னைக்கு டிஎல்ல பண்ணல. ஆனா டிஎல்ல இப்படி எல்லாம் இருக்குன்ற. ம். ம். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓகே. எம்எல்ல பண்றப்போ இப்போ கூட எக்கச்சக்க அல்காரிதம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு ம். அல்காரிதத்துக்கும் மேக்ஸ் போவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா அல்காரிதத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டு மூணு அல்காரிதம் பார்த்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம். ஓகே. ஓகே. ஏன்னா டு கிக் ஸ்டார்ட் வித் திஸ் நம்ம இந்த இந்த ஒரு சின்ன டேட்டாவை எடுத்து ஒரு எம்எல் மாடல் உருவாக்கி அதை எப்படி ஈசி2ல டெப்ளாய் பண்ணி பார்க்குறோம்னு. ஏன்னா இதுக்குள்ள ஓகே. டேட்டாலேயே ப்ரீ ப்ராசஸிங்ல எக்கச்சக்க ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ம். ப்ரீ ப்ராசஸிங்னா எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் நம்பர் 1ல இருந்து ப்ராப்ளம் நம்பர் என் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? நீங்க ஓகே. ஒரு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும். இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்க்கு நம்பரை தவிர எதுவுமே தெரியாது. ம். வேற ஓகே. எதுவுமே தெரியாது. ஓகேவா? நீங்க கூட இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சாட் ஜிபிடில ஹாய்ன்னு சொல்றீங்கல்ல.
ம். ஹாய் சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் சாட் ஜிபிடி? ஸோ நம்ம ரெஜிஸ்டர்ட் டீட்டெயிலை வச்சு ஹலோ கிஷோர்னு சொல்லும் அது. என்ன வேணும்? ஹலோ கிஷோர். ஹவு கேன் ஐ ஹெல்ப் அப்போ யூ? நீங்க ஹாய்ன்னு சொன்னது ஹாய்லாம் தெரியாது. இதுவும் ஒரு டோக்கனா கன்வெர்ட் ஆகி இங்க ஒரு நம்பரா தான், இது ஒரு டோக்கனு வெக்டாரு அதுக்குள்ளலாம் போகும் எதிர்காலத்துல. இது ஒரு நம்பரா ஓகே. கன்வெர்ட் ஆகி இங்க ஒரு நியூரல் நெட்வொர்க்ல கொடுத்ததுக்கு ஆன ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு இங்க ஹலோ கிஷோர். ஓகே. ஓகேவா? புரிஞ்சுது. உங்களுக்கு ம். நேரடியால எதுவுமே நடக்காது. ம். 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 ஓகேவா? சோ அப்போ அதுக்கு எல்லாமே ஒரு நம்பர் தான். நீங்க இமேஜ் எடுத்துக்கோங்க, ஆடியோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, நீங்க எத வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஏன்னா டேட்டான்னு சொல்லிட்டாலே, நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எத பார்த்தாலும் அது டேட்டா தான். ம். இட் கேன் பி எ ஃபைல், இட் கேன் பி ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிறது, இட் கேன் பி எனிதிங். ஓகே. ஓகே. ஸோ எத பார்த்தாலும் டேட்டா. அந்த டேட்டாக்குள்ளலாம் ஒரு நாலேட்ஜ் உருவா ஒரு லேர்னிங் உருவாக்க போறோம். அப்போ இப்போ நம்ம ம். பவுண்டட் டூ என்னன்னா, இந்த டேபுலர் ஃபார்ம்ல இருக்கிற டேட்டாவ தான் நம்ம பவுண்ட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. இப்போ ஸோ எக்ஸாம்பிள் அப்போ மாடல்ன்றது வந்து ஒரு பிரெயின். அந்த பிரெயின் வந்து நம்ம ஒரு ட்ரெயின்டு செட் ஆஃப் டேட்டாவை அது ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் அந்த பிரெயின். ஆ கரெக்டா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுமா? உங்ககிட்ட டேட்டா இருக்கு. கரெக்ட்டா? ம். ஓகே. இங்க ஒரு அல்கோ இருக்கு. ஓகே. இந்த அல்கோன்றது என்னன்னா, நீங்க ஒரு பேக்கேஜ்ல ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அல்காரிதம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், ஓகே. இது ஸோ டெசிஷன் ட்ரீ அல்காரிதம், இது மாதிரி ஏதோ இப்போ டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்னே நான் எடுத்துக்கிறேன். இந்த டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா, அது லேர்னிங் கேப்பபிலிட்டியோட, ஓகே, ஒரு மாடல் எம்டி மாடல் மாதிரி இருக்கும், வித் மேத்தமெட்டிக்கல் ஸ்டஃபோட இருக்கும். அப்படின்னா ஓகே. இங்க பேக்ரவுண்ட்ல மேக்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ ப்ரோக்ராமிங் பேஸ்டா மேக்ஸ் ஒர்க் ஆகும். இதெல்லாம் ஒரு பேக்கேஜா இருக்கும். இத ஓகே. இத வந்து நம்ம ஹைப்பர் டியூனும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹைப்பர் அல்காரிதம் சேஞ்சும் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. அல்காரிதத்துல கத்துக்கிட்ட விதத்தை மாத்தி அமைக்கவும் முடியும். மா இப்போ 90% ஓகே. அக்யூரேசி கொடுக்குது, எனக்கு 95 ஓகே. வேணும்னா அதுல டியூன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஓகேவா? சோ ஓகே. இது வந்து நம்ம அல்காரிதம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இது டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல. இது ம். இந்த ம். டேட்டா இந்த அல்காரிதத்துல பழக 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 இங்கதான் ஒருத்தர் ஒண்ணு உருவாவாரு. இவர் தான் இங்க பிரெயின். இதை தான் நம்ம ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றோம்னா மாடல்ன்றோம். மாடல். ஓகே. ஓகே. அப்போ இங்க ஓகே. டெவலப் பண்றவன் என்ன பண்ணுவான்? இந்த டேட்டாக்குள்ள என்னென்னலாம் பண்ணணுமோ அதுல இந்த அல்காரிதத்துல ஃபீட் பண்ணிட்டு இந்த மாடல் ரெடி ஆயிடும். கரெக்டா? ம். இந்த கரெக்ட். இந்த மாடலை இவர் வேலிடேட் பண்ணணும். இது மாதிரி ஒரு 30 மாடல் உருவாக்கி இருக்கலாமா? 30 அல்காரிதத்துல இதுல எந்த அல்காரிதம் நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்ல ஒரு சில ஓகே. தருணத்துல எந்த அல்காரிதத்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்கு பதிலு இந்த அல்காரிதம் தான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் செய்யணும், இல்ல எக்ஸ்ட்ரா கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் தான் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ ம். அப்போ அதுல டியூன் பண்ணணும் அப்படின்றப்போ அதோட, ஏன்னா உங்க அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ல ப்ரீ டிஃபைன்டா ஒரு அல்காரிதத்தை வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வேற வழியில அதுல இருந்து டியூன் பண்ணி எடுத்துட்டு போகணும். சோ இந்த மாதிரி எது ஓகே. வேணாலும் செய்யலாம். ஓகே. ஓகே. புரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு லோக்கலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணணும்னு சொன்னீங்க. எதுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணணும்? ஏன்? ஆ ஆ ஓகே. இப்போ இது ஒருத்தர் செஞ்சிட்டாரா? ம். இப்போ இந்த இந்த இத மட்டும் இந்த டேட்டா மட்டும் பாருங்க. இந்த டேட்டால நான் உங்களை கேட்கிறேன். உங்களோட ஜெண்டர் என்ன? மேல். மேல். உங்களோட ஏஜ்? பொய் கூட சொல்லலாம். உங்களுக்கு 26. என்ன? ஓகே. 26. 26. உங்களுக்கு பிபி இருக்கா? இல்லை. இல்ல. ஹார்ட் டிசீஸ் இருக்கா? நோ. நோ. உங்களோட ஸ்மோக்கிங் எப்படி? நெவரா, நோ இன்ஃபோவா, கரண்டா, இது மாதிரி ஃபார்மரா? நெவர் நெவர். அப்படிதான் சபையில சொல்லணும். ஓகே. அப்ப நெவர் கூட இப்ப நெவர்னு இருக்கு. ஆ. இப்போ பிஎம்ஐ எவ்வளவு உங்களுது? அப்ராக்சிமேட்டா இட்ஸ் சொல்லுங்க. இன் நார்மல் ரேஞ்ச். யா, இட்ஸ் இன் இப்போ நார்மல் 22, ரேஞ்ச். 25. அப்போ 22ன்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. யா. 22. ஓகே. உங்க HbA1c லெவல் என்ன? இது வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு சுகர் மாதிரி சொல்லுவோம். இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த சுகர் நம்மளோட பிளட்ல இருக்குன்ற ஒரு லாஜிக் தான்.
ஸோ ஓகே. இதெல்லாம் 6க்கு மேலலாம் போச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் உருவாகும். ஓகே. ஓகேவா? ஸோ அப்பதான் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கலாம் ரெகுலரா பேட்மிண்டன் ஆடுறீங்க, கார்டியோ ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடுறீங்க. சரி அதனால உங்களுக்கு ஹெச்பிஎன்சிலாம் நான் வந்து 5 தான் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே. நீங்க நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா கூட கேர் எல்லாம் வருமா? ஆ கேரெல்லாம் வராது. இன்னும் சாப்பிடணும்னு தான் தோணும். சாப்பிடணும் தான் தோணும். அப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் உங்களுக்கு நார்மலா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு 90 வச்சுக்கிறேங்க. ஓகே. ஸோ ஓகே. இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஓகே. ஆனா இத இப்படி மாடல் உருவாக்குறவன் ஒருத்தன் டெப்ளாய் ம். பண்ணானா அவனுக்கு இந்த லாஜிக் எப்படி மேப் ஆகும் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுப்பீங்க ஒரு வெப் ம். பேஜ்ல. ம். வெப் பேஜ்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த வெப் பேஜ்ல யார் வேணாலும் அதை கிளிக் பண்ணி கடைசியில சப்மிட் கொடுக்காங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கு இல்லைன்னு சொல்லும். கரெக்டா? ஓகே. ஸோ அது அப்போ அது வந்து நம்ம டெவலப் பண்ண மாடல் அந்த பிரெயினை டிபெண்ட் பண்ணி அது என்ன ரெஸ்பான்ஸ் தருதோ அதை நம்ம வெப் யூஐல காட்டுவோம். எக்ஸாக்ட்லி. இப்ப இங்க இங்க டெப்ளாய் பண்றவங்க இந்த மாடலை டெப்ளாய் பண்றவனுக்கு இந்த பிரெயின் மட்டும் தான் தேவை. வேற எதுவுமே தேவையில்ல. ம். ஓகே. ஓகே. ஏன்னா அவனுக்கு எதுக்கு நீங்க ஏன்னா அதான் இன்னொருத்தர் செஞ்சுட்டான்ல அந்த டேட்டால ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டான். அதுக்கேத்த மாதிரி இங்க ஒரு யுஐ கோடு நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷன்லயே பண்ணிப்போம். ஓகே. ஓகேவா? யுஐல ப்ரொசீட் பண்ணிட்டு நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம்னா இது வந்து டு த பப்ளிக் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். உலகத்துல யார் வேணாலும் ஓபன் பண்ணிப்பாங்க. ஓகே. இது வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன். ஏன்னா ரொம்ப இண்டஸ்ட்ரி ம். லெவல் அப்படி ஆஹா ஓஹோ அப்ளிகேஷன்லாம் இல்ல. ஒரு சின்னதா ஒரு ஐடியா என்னன்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா இருந்ததுன்னா எண்ட் யூசரை எப்படி கனெக்ட் பண்றது? டேட்டால மாடல்லாம் உருவாக்கியாச்சு. உருவாக்கி என்ன ம். பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா எண்ட் யூசரை கனெக்ட் பண்ணணும். எண்ட் யூசர் யாரு? ம். டயபிட்டிஸ். இந்த டயபிட்டிஸோட டேட்டாக்கு எண்ட் யூசர் யாரு? நீங்க தான் தானே? பேஷண்ட். ம். பேஷண்ட். பேஷண்ட் இல்ல எந்த மக்கள் வேணாலும் அவன் இப்போ ஆ. அவன் அப்போ டயபிட்டிஸ் இல்லைன்னா அது பேஷண்ட் இல்ல அது வேற லாஜிக். ஓகே. பீப்பிள். பீப்பிள். பீப்புள். ஸோ பி2சியோட அப்ளிகேஷன். அப்போ இது ஓகே. பி2சிக்கு இது அப்ளிகபிளா இருக்கணும். இதே பி2பி ஓகே. அப்ளிகேஷனா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில அதுக்கேற்ற மாதிரி டேட்டாலாம் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஓகே. கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே எக்கச்சக்க டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ஒரு டேட்டாவா நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். ம். ஓகே. சரிங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஆ புரியுது. ஸோ மாடல்ன்றது வந்து ஒரு பிரெயின். அதை நம்ம ஆ, அந்த பிரெயின் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெயின்டு விஷயத்தை வச்சுக்கும். ஆ, அந்த மாடல்ல ஏன் டிப்ளாய் பண்றோம்னா கிளவுட்ல எண்ட் யூசர்ஸ் வந்து அந்த மாடல்ல மூலியமா இன்புட் கொடுத்துட்டு அந்த மாடல்ல வர ரெஸ்பான்ஸை அவங்க பாக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் டிப்ளாய் பண்றோம். ஸோ எக்ஸாக்ட்லி. ரொம்ப பப்ளிக். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஓகே. ஓகேவா? ஸோ ரொம்ப பெர்ஃபெக்ட். ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? இல்ல. ப்ரொசீட் இல்ல. பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆ, ப்ரொசீட் பண்ணலாம். சரி. அப்போ இந்த டேட்டா பத்தி இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆ ஓகேவா? ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா மிஷின் லேர்னிங்ல இது என்ன பண்ணும்னா இதுக்கு நம்பர் மட்டும் தானே தெரியும். அதுல எப்படி மேல் ஃபீமேல் ஸ்மோக்கிங்ல நெவர் நோ இன்ஃபோ இது கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஓகே. ஓகே. அதுக்கு நம்பர் தானே தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்போ இதையே நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்றதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங். ஓகே. ஓகேங்களா? இதையே நம்ம எடுத்து செய்வோம். சரிங்களா? ஓகே. ஆ, ஸோ ஓகே. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. உங்க எதுக்கு கேள்வி கேளுங்க. எதுக்கு நம்ம ப்ரீ ப்ராசஸிங்ன்றது பண்ணணும்? நம்பரா மாத்துறதுக்கு மட்டும் தான் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுமா? அப்போ ப்ரீ ப்ராசஸிங்ன்றது வந்து இப்போ மிஷின் லேர்னிங்க்கு ஃபர்ஸ்ட் லாஜிக் நான் திரும்ப சொல்றது நம்பர் மட்டும் தான் புரியும். வேற எதுவும் தெரியாது. கரெக்ட்டா? ஓகே. கரெக்ட். அப்ப நம்பர் மட்டும் தான் தெரியும்னா, நீங்க வேற எத குடுத்தாலும் வேற எந்த டேட்டா டைப் குடுத்தாலும் அது புரிஞ்சுக்காதுல்ல. ஓகே. ஓகேவா? அப்ப ஸோ நெவர் நோ இன்ஃபோன்னு ஓகே. குடுத்தா மிஷின் லேர்னிங் புரிஞ்சுக்குமா என்ன? புரிஞ்சுக்காது. புரிஞ்சுக்க ஏன்னா இது அது ஒரு ஸ்ட்ரிங். நம்பர வச்சு மிஷின் லேர்னிங் இஸ் பியூர்லி பவுண்டட் வித் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே. ஓகே. அப்ப மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலானா நம்பர் தானே டிராவல் ஆகும். ம். 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 ஓகே. அப்ப அந்த நம்பரை எப்படி நம்ம டேட்டால அந்த நம்பர் இல்லன்னா, அந்த நம்பர எப்படி மாத்தணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்ட்டா மாறும். ஓகே. இப்ப இது ஏன் நம்ம என்கோட் பண்ணுவோம். இது ஏன் என்கோட் பண்ணுவோம். இப்போ இது 2த்தையும் என்கோட் பண்ணணும்ன்றதே ப்ரீ ப்ராசஸிங். கரெக்ட்டா?
ஓகே. ஓகே. இப்ப நான் ப்ரீ ஓகே. ப்ராசஸிங் மட்டும் பேசினாலே, அதுக்கே நமக்கு 6 மாசம் பேசினா கூட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவ்ளோ பெரிய டாபிக் ப்ரீ ப்ராசஸிங். ஓகே. ஓகேவா? ஆனா அது இப்போ இப்போ பேசல. ஆனா இந்த டேட்டாக்கு எவ்வளவு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும்? ஏன்னா இதுக்குள்ள ப்ரீ ப்ராசஸிங்ல என்னன்னா, உங்களுக்கு நல் இருக்கா இல்லையா? ஓகே. டூப்ளிகேட் ம். இருக்கா இல்லையா? தேவையில்லாத கேரக்டர் இருக்கா இல்லையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையா? சோ இது மாரி நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க டிராவல் பண்ணணும். ஓகே. அப்போ ஓகே. டேட் டைம் இருந்தா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? டைம் சீரிஸ்ல அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டாலாம் குடுத்துட்டாங்க. நம்பர்லாம் குடுத்துட்டாங்க. எக்கச்சக்க கேட்டகரி இருக்கு. அப்போ அந்த கேட்டகரிக்கும் நம்ம ஏதோ ஒரு என்கோடிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். ஓகே. சரி இது ஓகே. எல்லாமே குடுத்தாச்சு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஒரு சில காலம் சம்பந்தமா இருக்கா? சம்பந்தமா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ வந்து ம். இது வந்து கோரிலேஷன் டெஸ்ட், ஹைப்போதீசிஸ் டெஸ்ட்ன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல திங்க் பண்ணோம். இதே மாரி அவுட்லியர்ஸ்ன்னு நம்ம ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவுட்லியர்ஸ்னா ஸ்க்யூனஸ், குரோட்டோசிஸ பாயிண்ட் பண்றது. அதையும் எப்படி பண்ணணும்? இதெல்லாமே நம்ம இன்னொரு நாள் எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு இல்ல ஆனா. ஓகே. 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 எனக்கு ஆக்சுவலா சொல்லுங்க. மாடல்னா என்ன புரியுது. ப்ரீ ப்ராசஸிங் எதுக்கு பண்றோம்னு புரியுது. அப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் அந்த அப்ப நீங்க சொல்லுங்க. மாடலை ப்ரீ ப்ராசஸிங்னா எதுக்கு பண்ணணும்? ஸோ மிஷின் லேர்னிங்க்கு வந்து அந்த அல்காரிதம்க்கு வந்து நம்பர் தான் புரியும். ஆ. ஸோ அதை பவுண்ட் பண்ணி நம்பரை தான் பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த நம்பரை தவிர வேற எந்த டேட்டா டைப்பும் நம்ம இன்புட்டாக கொடுக்க சொல்ல அதுக்கு தெரியாது. ஸோ வி ஆர் டூயிங் கன்வெர்ட்டிங் ஆல் த அதர் எக்ஸ்க்ளூடிங் த நம்பர் டு நம்பர் டேட்டா டைப், ரைட்? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா அது மட்டும் ப்ரீ ப்ராசஸிங் இல்ல. ஆனா இன்னைக்கு இதுதான் ப்ரீ ப்ராசஸிங். ஓகே. ஏன்னா டூப்ளிகேட் இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும்ல. ஓகே. ஸோ நம்ம ப்ரீ ப்ராசஸிங் வந்து எக்ஸலில் இருக்க ஒவ்வொரு ரோவையும் சிஎஸ்வி ஃபைலில் இருக்க ஒவ்வொரு ரோவையும் ரீட் பண்ணி எதுலாம் நம்பரா இல்லையோ அதை என்கோட் பண்ணி நம்பரா மாற்றி ஒரு அவுட்புட்டான சிஎஸ்வி ஃபைல் கொடுக்கும். நீங்க இவ்வளவு காம்ப்ளெக்ஸா சொல்றீங்களே, இது அப்படியே பாண்டாஸ்ல செஞ்சு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா ஆ பண்ணி சரி. பார்க்கலாம். இப்போ உங்க கோலாபுக்கு வரீங்களா? ஆ இந்த சொல்லுங்க. ஃபைலு நம்ம உங்க டிரைவ்ல இருக்குல்ல இந்த ஃபைலு? இருக்கு. அப்ப நம்ம கூகுள் டிரைவையே இது லிங்க் பண்ணுவோம். இருங்க இருங்க. கோட் பண்ணிடுவோம். அங்க ஓகே. கிளிக் பண்ண வேண்டாம். ஓகே. ஃப்ரம் ஓகே. கூகுள் டாட் கோலாப் COLAB இம்போர்ட் டிரைவ். அடுத்த லைன்லயே டிரைவ் டாட் மவுண்ட். அப்படியே ஒரு என்டர் தட்டிக்குங்க. சரி. டிரைவ் டாட் மவுண்ட் ஓபன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல என்ன பேர்ல உங்க டிரைவை இங்க பாயிண்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. பொதுவா டிரைவ்னே எழுதுவோம். உங்க இஷ்டம் எது வேணாலும் எழுதிக்கோங்க. ஓகே. டிரைவ்னே எழுதிக்கிறேன். ஓகே. இப்ப ரன் பண்ணுங்க. இப்போ உங்களை ஓகே. பர்மிஷன் மை கேட்கும். டிரைவ். ஓகே. பர்மிஷன் கேட்கும். அது ஆமா ஆமான்னு போடணும்னு அலோவ் பண்ண. செலக்ட் ஆல் போட்டு பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட். இப்போ வெயிட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு மை டிரைவ்னு ஒன்று காமிக்கும். அதுக்குள்ள ஒரு மை டிரைவ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆ. ஏன்னா முதல்ல போட்ட மை டிரைவ் நீங்க வச்ச பேரு. அதுக்கப்புறம் அப்பர் கேஸ்ல இருக்கிற மை டிரைவ் அதுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ எங்க இருக்கு அந்த ஃபைலு? கொலாப் நோட் புக்ஸில் தோ டயபெட்டிஸ் ப்ரொடக்ஷன் டாட் சிஎஸ்பி. அப்படியே அந்த 3 டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. காப்பி பாத் பண்ணுங்க. இப்போதைக்கு பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. இப்போ இங்க இம்போர்ட் பாண்டாஸ் SPD போடுங்க. ஓகே. அடுத்த எதுக்கு நம்ம லைன்ல டிஎல் பாண்டாஸ்? ஓகே. பாண்டாஸ்னா இப்போ பாண்டாஸ் வந்து ஒரு ஆக்சுவலி என்னன்னா நீங்க எந்த டேட்டாவா இருந்தாலும் ஒரு டேட்டா ஃப்ரேமா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். நீங்க எந்த டேட்டா கொடுத்தாலும் ஓகே. டேட்டா ஃப்ரேம்னா அது ஒரு டேபிளர் ஃபார்ம்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இப்போ CSV ஃபைல ஓகே. நம்ம ஓபன் பண்றதுக்காக பாண்டாஸ் யூஸ் பண்றேன்.
இது ஓகே, மாதிரி ஓகே, பாண்டாஸ்குள்ள நீங்க எது இருந்தாலும் அது ஒரு டேபிளர் ஃபார்மா தான் புரிஞ்சுக்க முடியும். இதான் பை ஓகே, பேசிக்கா பாண்டாஸோட லாஜிக். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டால தேவையான ப்ரீ ப்ராசஸிங்லாம் நம்ம பாண்டாஸ்ல ரொம்ப சிம்பிளா இப்போ நல் டூப்ளிகேட் இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்க முடியும். இன்னொன்று மிஷின் லேர்னிங்லேயே நம்ம இதை ஃபீட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் பண்ண போறோம். ஓகே. இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு நீங்க என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம். டிஎஃப்னு நாங்க சொல்லி பழகிட்டோம். டிஎஃப்னா டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு பிடி டாட் ஓகே. ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி ஓப்பன் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த லைன்ல டிஎஃப்னு போடுங்க. அடுத்த லைன்லயே வெறும் டிஎஃப் பிரிண்ட் எல்லாம் போடக்கூடாது. இப்போ இந்த செல்லை ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். புரியுதுங்களா? உங்க லெஃப்ட் சைட்ல க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த ஃபைல்ஸை. இனிமேல் அவர் தேவையில்ல. டாப் ரைட்ல ஒரு அப்பேரோ இருக்கும் பாருங்க. ஷேர் கீழே ஒரு அப்பேரோ, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. மீனும் இனிமேல் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் இந்த கோட்ல மட்டும் இருப்போம். இப்போ இது 1,00,000 ஓகே. ரூபா இருக்கு. கரெக்ட். 9 காலம் இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. நம்ம டிரைவ் கூட கனெக்ட் பண்றோம். டிரைவ் மவுண்ட் பண்ணிட்டு டிரைவ்ல இருக்க ஃபைல் பாத்தை கொடுத்துட்டு டேட்டா ஃப்ரேமா பேண்டாஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்றோம். ம். ரீட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ ஸோ இது இது டேபிள் ஃபார்ம்ல கான்ட்ராக்ட். ஸோ என்டையர் டேட்டாவை கான்ட்ராக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் லாஸ்ட் 5 ரோஸ் காட்டுது. ஆமா. ஏன்னா நம்ம இப்போ பாண்டாஸ்குள்ள நம்ம டெப்தா மேபி நம்ம பாண்டாஸ்குள்ள கூட ஃபர்தரா நம்ம வீடியோ போடலாம். என்னன்னா பாண்டாஸ்குள்ள பேச வந்துட்டாலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு அளவே இல்லை. அவ்வளவு பெருசா இருக்கு பெரிய கண்டென்ட் பாண்டாஸ்குள்ள பேசினாலே. ஓகேவா? ஏன்னா நீங்க சீக்வல்ல இருக்கிற மாதிரி எல்லாமே எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன லாஜிக் எல்லாமே பாண்டாஸ்ல பண்ண முடியும். பாண்டாஸ்ல பண்ண முடியும், பைஸ்பார்க்லயும் பண்ண முடியும். எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வி ஆர் கிவிங் ப்ரியாரிட்டி டு த பாண்டாஸ் டுடே. ஸோ இது மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தராகவும் வீடியோ போடலாம். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு பாண்டாஸ் டீட்டெயிலாக ஓகே. ஒரு நாள் நம்ம மேப் பண்ணலாம். சரிங்களா ஐயா? ஓகே. ம். சரி. இப்போ கீழே அடுத்த செல்லுல df டாட் இன்ஃபோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ப்ளஸ் கோட் கொடுக்கணுமா நெக்ஸ்ட் லைனுக்கு? ப்ளஸ் கோட் தான். df டாட் இன்ஃபோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இங்க ஸ்க்ரால் பண்ணுங்க. இது எல்லாமே ஒன்று இன்டீஜர் இருக்கணும், இன்னொன்னா ஃப்ளோட் இருக்கணும். இல்லை ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்னு இருந்தா அது ஸ்ட்ரிங்னு புரிஞ்சுக்கிச்சின்னு அர்த்தம். ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி காலம் அண்ட் தென் ஜெண்டர் காலம் ஆப்ஜெக்ட்னு இருக்கு. ஆப்ஜெக்ட். டேட்டா டைப். அப்போ ஏஜ் ஹைப்பர் டென்ஷன்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நம்பர்ல இருக்கு. முதல்ல எல்லாமே நம்பரா இருக்கு. இங்க நல்ல டூப்ளிகேட்ல நான் இன்னைக்கு செக் பண்ணல. அது இருக்கட்டும். ஏன்னா டூப்ளிகேட் இதுல டேட்டால இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ நம்ம ஜெண்டர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ டிஎஃப் அடுத்த செல்ல கொடுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவோம். கடைசியில இது ஓகே. டிரைவ்ல போட்டுருவோம். டிரைவ்னா ஒரு கிட்டப்ல போட்டுருவோம். ஓகே. கீழே வாங்க பிளஸ் கோட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. டிஎஃப் அது இது வேண்டாம். ஜெமினி வேண்டாம். ஏன்னா பண்ணியாச்சுன்னா நம்ம ட்ராப்ல மாட்டிப்போம். வேணா டிப்ளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். டிஎஃப் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஜெண்டர்ன்ற காலம் பேர் போடுங்க. அது என்ன ஸ்பெல்லிங்கோ அது அப்படியே எக்ஸாக்டா போடுங்க. கடைசியில டாட் யூனிக் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதை ரன் பண்ணுங்க. இப்போ ஃபீமேல் மேல் அதர். ஏன் ஃபீமேல் முதல்ல பிரிண்ட் ஆச்சு? நீங்க மேல டேட்டா போய் பார்த்துட்டே சொல்லுங்க. ஓகே. பிகாஸ் ஆல்பபெட்டிக்கலா சார்ட் ஆயிருக்கா? அப்போ கீழே வாங்க. இப்போ டிஎஃப் ஆஃப் ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்குல்ல, டாட் யூனிக்னு போட்டுறேன். டிஎஃப் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல
ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி. நாங்க அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போடுறது ஆஃப்னு சொல்லிடுவோம். அதனால ஓகே. கடைசியில டாட் யூனிக் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இது ரன் பண்ணுங்க. நெவர் இப்போ நோ ஆல்பாபெட்டிக் இன்ஃபோ ஆர்டர்ல இருக்கா? கரண்ட். இல்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இல்ல. அப்ப மேல என்ன ஆச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு அது காட்டுதோ. ஃபர்ஸ்ட் அக்கரன்சஸ். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகி காமிக்குது. கரெக்டா? ஓகே கரெக்ட். இப்போ நீங்க மேலுக்கு ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. 0 1 2ல ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. மேலுக்கு ஃபீமேலுக்கு அது இருக்கு. மேல் 1 ஃபீமேல் 2 அதர் 3. எப்படி சொல்றீங்க? ஏன் மேலுக்கு 1 கொடுத்தீங்கன்னா? பிகாஸ் பதில் சொல்லும்போது மேல். ஏன் மாற்றுவோம் தெரியுமா? ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு நம்பர் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஓகே லாஜிக்ல பண்ணுவோம். ப்ரீ டிஃபைன்டா இப்படிதான் ஒரு மேப் ஆகியிருக்கு, ஒரு ரீசன் இருக்குன்னா அந்த ரீசனை வேலிடேட் பண்ண முடியும். அந்த ரீசன் நமக்கு ஓகே தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவான என்கோடிங் மெக்கானிசத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போ பொதுவான என்கோடிங் மெக்கானிசம் என்ன பண்ணோம்னா ஆஸ்கி வேல்யூல அரேஞ்ச் பண்ணும். இப்போ ஃபீமேல் மேல் அதர்ல ஆஸ்கி வேல்யூ படி யார் முதல்ல வருவா? ஆல்பாபெட்டிக்னு பேசக்கூடாது. ஆஸ்கி வேல்யூ படி ஃபீமேல் முதல்ல வருமா? ஆஸ்கே யா ஆஸ்கே வேல்யூ படி மீன்ஸ் மேல் ஃபர்ஸ்ட் லெட்டர் கன்சிடர் பண்றீங்களா இல்ல மொத்த வேர்டுமே? ஃபர்ஸ்ட் லெட்டர் முதல்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா ஸோ இருந்தா செகண்ட் லெட்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மேல் வந்து எம் எஃப். ஸோ இட்ஸ் இன் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஏ இஸ் ஆஸ்கே வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ 65. ஸோ ஏ பி சி டி இ எஃப் இருங்க 65 இருங்க 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 66 நிறைய யோசிக்கிறீங்க. அடுத்த 70. டேப்ல ஓகே ஆஸ்கி டேபிள்னு போடுங்க. சம். ஓகே ஆஸ்கி டேபிள் என்டர். ஓகே. சும்மா இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. 65 இல்ல இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. இமேஜஸ் கிளிக் பண்ணுங்க. இமேஜஸ். பேக் போங்க. இதுல அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருங்க 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 இருங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஓகே ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க கீழே. இதுவா? அதான் அவரு ஒரு லெஃப்ட். இப்போ அந்த இமேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் நியூ டேப்னு போடுங்க. இப்போ இதுதான் ஆஸ்கி டேபிள். ஓகேவா? இப்போ ஆஸ்கி வேல்யூ இது அசெண்டிங் ஆர்டர்ல லாஜிக்ல இருக்கு. இப்போ அப்பர் கேஸ் முதல்ல இருக்கா லோவர் கேஸ் முதல்ல இருக்கா? அப்பர் கேஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர்னு சொன்னா ஏபிசிடி. ஏபிசிடியா இருந்தாலும் அப்பர் கேஸ் ஒய் தான் முதல்ல, லோவர் கேஸ் ஏ தான் அப்புறம். கரெக்டா? கரெக்ட். இது ஆல்பாபெட்டிக் ஆர்டர்னு சொல்றீங்க. அது ஆல்பாபெட்டிக் இல்ல, அது ஆஸ்கி ஆர்டர். ஆஸ்கே ஆர்டர். ஏன்னா நடுவில் எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆஸ்கி வேல்யூ படி தான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே ஓகே, ஏன்னா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்னுக்கு நம்பருக்கு முன்னாடியும் இருக்கு, நம்பருக்கும் ஆல்பாபெட்டிக்கும் இருக்கு, அப்புறம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் நடுவில் இருக்கு, லோவர் கேஸ்க்கு அப்புறமா இருக்கு. இது மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. கரெக்டா? ஆமா. ஸோ நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்னு நமக்கும் தெரியாது. இப்போ வந்து நமக்கு வெறும் நியூமரி ஒரு வெறும் ஆல்பாபெட்ல தான் இருக்கு. அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எதிர்காலத்துல இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே. இங்க ஸோ லெஃப்ட் சைட்ல பிளைண்டா பாருங்க. நம்ம யா ஓகே. ஸோ பிளைண்டா ஒரு நம்பரை ஒரு கொடுக்கறதுக்கு பதிலா ஸோ ஆஸ்கே ஆர்டர் வச்சு நம்ம நம்பரிங் பண்றோம். ஆஸ்கி ஆர்டர் வச்சு இல்ல என்கோடிங் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ஸோ ஓகே இப்போ நீங்க இப்போ உங்களோட கோலாப்க்கு வாங்க. ஓகே. இப்போ மேல் ஃபீமேல் மேல் அதர் அப்படி இருக்கு. ஸோ இதுல ஆஸ்கி வேல்யூ படி யார் முதல்ல வருவா? ஆஸ்கே வேல்யூ படி ஃபீமேல் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு 0 போட்டுருங்க. அதுக்கப்புறம் யார் வருவா? மேல் 1 2. ஓகேவா? ஓகே ஓகே. ஆஸ்கி வேல்யூ படி கரெக்ட் கரெக்ட். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். எங்க நம்ம வந்து அடுத்த இது வந்திருக்குல்ல ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி.
ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி. தெரியும். அப்போ இதுல ஆஸ்கி வழிபடி யார் முதல்ல வரும்? கேபிட்டல் என். அதான் யாரு? நோ இன்ஃபோ. நோ இன்ஃபோக்கு 0. அப்புறம் 1 யாருக்கு வரும்? 1 வந்து கரண்ட்டுக்கு வரும். 2 2 வந்து எவர். 3 3 வந்து ஃபார்மர். 4 4 வந்து நெவர் அண்ட் நாட் கரண்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் இ, அப்புறம் நாட் கரண்ட்ல நெக்ஸ்ட் கேரக்டர் ஓ. ஸோ இ ஓ கம்பேர் பண்ண சொல்ல இ கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நெவர் வில் பி ஃபோர்த் பிளேஸ். ஓகே. அப்போ நான் இங்க தனியா எழுதிக்கிறேன். 4 0 1 3 2 5. கரெக்ட். ஓகே. இதுதான் இப்போதைக்கு நீங்க எழுதி இப்போதைக்கு நம்ம இதுதான் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. நம்ம என்கோடிங் பண்ணிட்ட அப்புறம் இதே லாஜிக்கு வருதா இல்லையான்றதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்ப்போமா? பார்க்கலாம். அப்போ கீழே பார்க்கலாம். ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகே. ஃப்ரம் இப்போ எஸ்கேலான் வந்து இந்த என்கோடிங் மெக்கானிசத்துக்கு நான் ஒரு லேபிள் என்கோடர்ன்றதை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா ஓகே. லேபிள் என்கோடர் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாஜிக் சொன்னேன் தெரியுங்களா? ஆஸ்கி வழிபடி தான் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு லாஜிக் சொன்னேன் தெரியுங்களா? அதே லாஜிக்கு லேபிள் என்கோடர் பண்ணும். ஓகே. பெருசா எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்கே வேல்யூட ஆர்டரிங் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கும். ஆமா, இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கும். அப்போ அது நம்பரை மாத்தி கொடுத்துரும். நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்க யூனிக் கேட்டீங்கன்னா, யூனிக் வேல்யூ கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல தான் இது பிரிண்ட் ஆகும். அப்போ நெவர் வந்து 4 0 1 3 2 5 வந்துட்டாலே நீங்க ஹிட் இல்ல. இது ஏத்துக்க முடியுதா? யா சம்வாட் யா ரிலேட் பண்ண முடியுது. யா ரிலேட் பண்ண முடியுது. ஓகே. சோ இப்போ ஃப்ரம் sklan ஓகே டாட் ப்ரீ ப்ராசஸிங். ஓகே. இம்போர்ட் லேபிள் எல் மட்டும் அப்பர் கேஸ்ல போடுங்க, அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். லேபிள் என்கோடரை சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த லைன்ல இப்போ லேபிள் என்கோடர்ன்றது வந்து இப்போ எஸ்கேலான்ல நீங்க லேபிள் என்கோடர் கூப்பிடுறீங்க. அப்போ அதை நம்ம லோக்கல்ல கூப்பிடணும்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு ஒன்று தேவைப்படும். நான் திரும்ப சொல்றேன், அதுக்கான ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு ஒன்று தேவைப்படும். ஓகே. ஸோ அப்போ நீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேர். ஓகே. எல்இ. எல்இ ஈக்குவல் டு லேபிள் என்கோடர் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அப்போ எல்இனா என்ன ரெஃபர் பண்ணுது? லேபிள் என்கோடர் இன்ஸ்டன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கனெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ அடுத்த லைன்ல கொடுங்க. டிஎஃப் ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஜெண்டர். ஏன் நம்ம வித்தின் டபுள் கோட்ஸ் இருக்கணும்? வித்தின் சிங்கிள் கோட்ல கொடுக்க கூடாதா? சிங்கிளும் போடுங்க, டபுளும் போடுங்க, அது உங்களோட சாய்ஸ். ஓகே. ஏன்னா நான் அது சொல்லியே பழகிட்டதுனால நான் அப்படி மேப் பண்றேன், வேற எதுவுமே இல்லை. ஓகே, சரிங்க. ஓகே. எல்இ. ஸோ லேபிள் எல்இ டாட் ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபிட். அப்படியே டேப் தட்டுங்க. கடைசி ரெண்டு லைன் மட்டும் தூக்கிடுங்க. இப்போ இது என்ன பண்ணும்னா எல்இ டாட் ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம்னா நீங்க அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிட்ட போய் சொல்றீங்க, ஏய் இது முதல்ல கத்துக்கோ, முதல்ல எந்த ஆர்டர்ல இருக்கு, என்னென்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சிட்டா அதுக்கு ஒரு நம்பரை நீ நினைச்சிருப்பல்ல, அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதான் இப்போ அது தெரிஞ்சதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு. இப்போ கத்துக்கிட்டு அது மேல பிரயோகிச்சுடு அப்படின்றது இதோட அர்த்தம். ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே. அப்போ ஜெண்டரை கத்துக்கிட்டு நம்ம அந்த ஜெண்டர் மேலேயே ஓவர்ரைட் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ இது ஒரு சோ அந்த 5. ஓகே. சொல்லுங்க.
ஸோ நம்ம டிரைவ்லேருந்து இங்கே ஃபீட் பண்ண ஃபைலில் இருக்க டேட்டாவை டேட்டா ஃப்ரேமில் மாற்றிரும். ஸோ டேட்டா ஃப்ரேமில் அந்த 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்க ஜெண்டர் காலமை நம்ம ஆஸ்கே என்கோடிங் பண்ணி யூசிங் லேபிள் என்கோடர் லைப்ரரி யூஸ் பண்ணி ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை என்கோட் பண்ணுறோம். அந்த காலம்ஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ் இருக்க காலம்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ df ஆஃப் ஜெண்டர் டாட் யூனிக்னு இருக்குல்ல, அதே ஓகே ஆமா. விஷயத்தை திரும்ப டைப் பண்ணி ரன் பண்ணுங்க. காப்பி பண்ணி ரன் பண்ணுங்க அடுத்த செல்ல. சூப்பர். 012 பட் 012 காட்டுது. ஸோ இந்த யூனிக் வந்து நான் மேப் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மேல் அதர்னால, ஸோ ஃபீமேலுக்கு 0, மேலுக்கு 1, அதருக்கு 2. சரி, எனக்கு தெரியணும்ல 0னா எதை ரெஃபர் பண்ணுது, 1னா எதை ரெஃபர் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம யூனிக்கை முதல்ல பிரிண்ட் பண்ணோம். ஓகே ஓகே. ஆனா ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இன்னும் மாத்தல. கரெக்டா? மாத்தல. அப்ப அடுத்த செல்லுல df ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி. So that's equal to le dot fit underscore transform. ஏன்னா le dot fit transform தான் போட்டிருக்கேன். fit transform போடுறதுன்னா திரும்ப அது புதுசா கத்துக்கும், பழைய மறந்துடும். இதுக்கு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது வந்து காம்ப்ளெக்ஸா போறப்ப பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷன் எல்லாம் பண்ணணும். அது அப்புறமா பண்ணுவோம். இப்போ ஓகே இதை ஒரு தடவை ரன் பண்ணுங்க. அடுத்த பண்ணிட்டேன். செல்ல df ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி டாட் யூனிக்னு போடுங்க. அங்க இருக்குல்ல மேல, அது அப்படியே போடுங்க. சூப்பர். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. 401325. Perfect-ஆ? Yeah, perfect. So நம்ம அந்த le.fit underscore transform of df of smoking historyன்ற காலமை எல்லாமே என்கோட் பண்ணுது. ஸோ இது வந்து 0 seconds மீன்ஸ் 1 lakh ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுச்சா? 1 lakh ரெக்கார்டையும் ரீட் பண்ணி அந்த டேட்டா எப்படி இருக்குன்னு கத்துக்கிறதுக்கு ஃபிட் Okay. பண்ணி அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஃபிட்ன்றது வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் ட்ராவல்ஸ் பண்ணு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ட்ராவல்ஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கே என்கோடிங் வச்சு நம்பரிங்கா மாற்று. அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸில் இந்த சிஎஸ்வியை லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா ஃப்ரேம்ஸை இங்கே டிஎஃப்னு கொடுத்ததுனால எல்லா டேட்டா ஃப்ரேம்ஸில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் காட்டுது. மீன்ஸ் டாப் 5 லாஸ்ட் 5. ஸோ இப்போ அகைன் நான் டிஎஃப்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா இப்போ எனக்கு மாறி இருக்கணும். கரெக்டா? பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே. Yeah, it got changed. Yeah. அப்போ df.info போட்டு பாருங்க, என்ன வருது பாருங்க. info ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ரன் பண்ணுங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். So no object data type is there. அவ்வளவுதான். இப்போ இது ப்ரீ ப்ராசஸிங் தானே? இப்போ ஸோ மிஷின் லேர்னிங்க்கு எல்லாமே நம்பரா கொடுத்துறோம் நம்ம இப்போ. ஆமா. ஆனா இதுல டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம், அது எதிர்காலத்துல பேசுவோம். டூப்ளிகேட் ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ்லாம் இருக்கு. இப்போ நம்மளோட பிரைமரி ஸ்கோப் இதுல இருந்து ஒரு மாடலை டிசைன் பண்ணி அந்த மாடலை எண்ட் யூசர் எப்படி கனெக்ட் பண்றோன்றது தான் லாஜிக். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ கீழே வாங்க. நம்ம டிப்ளாய் பண்றப்போ நம்ம ஏதாவது ChatGPT-யோட சப்போர்ட் யூஸ் பண்ணிப்போம். ஓகே. சரி, இப்போ நமக்கு இந்த டேட்டா இருந்துச்சு. டேட்டா வந்ததுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்ஜெக்டிவே ஒரு டேட்டா இருந்ததுன்னா, இது மிஷின் லேர்னிங்கோ ஏதோ ஒரு நீங்க எந்த கான்செப்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா உங்களோட லாஜிக்ல நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற டேட்டால எது டிபெண்டன்ட் காலம் நமக்கு தெரியணும். ஓகே.
ஓகே. மிஷின் லேர்னிங் எடுத்துட்டு போனாலே நீங்க ஏதோ ஒரு காலம் தான் டிபெண்டன்ட், ஏதோ ஒரு காலம் இண்டிபெண்டன்ட் இந்த லாஜிக்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்க மிஷின் லேர்னிங்ல நான் ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு போறேன். மிஷின் லேர்னிங்ல 4 வகை சொல்லலாம். இப்போதைக்கு நான் 2 வகை மட்டும் சொல்றேன். ஒன்னு வந்து ம். சூப்பர்வைஸ்ட், இன்னொன்னு வந்து அன்சூப்பர்வைஸ்ட். ஓகே. சூப்பர்வைஸ்ல ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க. ஒன்னு ரிக்ரெஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ இப்போ ஏதோ ஒரு ஓகே. விஷயத்தை நோக்கி போறீங்கன்னா, இப்போ நீங்க பேட்மிண்டன்லாம் போறீங்களா? எதுக்கு? ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக, ஒரு ஃபிட்னஸ்க்காக. பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்ததுனால என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ ஹெல்த் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ம். அப்படி இல்லைன்னா ஹெல்த் டிக்ளைன் ஆகும். அப்போ ஸோ பாடி இந்த ஒபீஸ் ஆகும். ஹெல்த் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டா பாக்குறீங்க, கரெக்டா? கரெக்ட். ஆ ஸோ இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு மாதிரி தானே நீங்க பிரிக்கிறீங்க. ஆமாம். அப்போ இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு டேட்டாலாம் டிராவல் ஆச்சுன்னா அது கிளாசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு பூலியன் மாதிரி. ஸோ இட்ஸ் ட்ரூ ஆர் இருங்க, ஃபால்ஸ். இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப சிம்பிளா. ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளா இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம். ம். உங்ககிட்ட யாரையாவது பாத்தீங்கன்னா இவங்க மேலா ஃபீமேலா இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டரான்னு சொல்ல முடியுமா? யார்கிட்டயே பேசுனா பார்த்தா சொல்ல முடியுமா? சொல்லலாம். ம். அப்போ இந்த இடத்துல 3 கேட்டகரி உருவாகுது. ம். ம். அப்போ ம். 2ன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு சில டைம்ல டேட்டால 3 இருக்கலாம், 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட டேட்டாக்குள்ள பவுண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஓகே, ஒரு குறிப்பிட்ட டேட்டாவே திரும்ப திரும்ப பவுண்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது கேட்டகரி. பவுண்ட் பண்ண முடியாம, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? சேர். சேரு, ஸ்டூலு, டேபிள், தரை, இல்ல வண்டி மேல உட்காந்துருப்பீங்க, இல்ல காருக்குள்ள ஓகே. உட்காந்துருப்பீங்க, இல்லைன்னா ஓகே. வண்டி ரூஃப்ல உட்காந்துருப்பீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு 10 விஷயத்துக்குள்ள தானே பவுண்ட் ஆக போகுது. கரெக்ட். ம். ஆ, இது வந்து லாஜிக்கா. ஓகே, இதுவே நீங்க இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? கர்ட் ரைஸ். எத்தனை அரிசி சாப்பிட்டீங்க அதுல? சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அப்போ எத்தனை அரிசி சாப்பிட்டீங்கன்றதுல எத்தனை எத்தனை கிராம் அரிசி சாப்பிட்டீங்க எப்படி கேட்கலாமா? ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்ருப்போம் ஒரு 300 to 350 கிராம்ஸ். ம். அப்போ நீங்க ஒரு விஷயத்த ஒரு 4 விஷயத்துக்குள்ளேயே பவுண்ட் ஆயிடுச்சுன்னா அது கிளாசிபிகேஷன். அதுல பவுண்ட் ஓகே. பண்ணாம அது ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சா நீங்க ஃப்ரீஸ் பண்ண பாக்குறீங்கன்னா அது ரிக்ரெஷன். ஓகே. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் சொன்னதுனால இப்போ நீங்க வந்து நீங்க வந்து +2ல 99% மார்க் எடுத்துட்டீங்க. ஏதோ ஒரு டிகிரி, ஓகே. மேனேஜ்மெண்ட்குள்ளலாம் நான் வரல, ஏதோ ஒரு டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா? ஏதோ ஒரு கண்டிப்பா டிகிரி. கிடைக்கும். ஷூர். ஓகே, எஸ். ஷூர் ஷாட். இதே நீங்க 90% எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா? ஏதோ ஒன் டிகிரி. ஏதோ ஒரு மேபி மேபி மேபி. ஓகே, இப்போ இதே 60% எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமா? நோ நோ சான்ஸ். நோ. அப்போ இதுலயே 3 கிளாசிஃபிகேஷன் தான் இது. எஸ், மேபி, நோ. ஆனா பேஸ்ட் ஆன் த கேஸ்ட் வைஸ். பேஸ்ட் ஆன் த மார்க்கு நீங்க என்னென்ன கோட்டா இருக்கோ, இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லா கோட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே, ம். ஆனா இதெல்லாம் வச்சு நமக்கு முடிவு பண்றது எஸ்ஸா நோவா மேபியா, நோவா இவ்வளவுதான் பேசுவோம். மேபியா. வேற எதுவுமே பேச ம். மாட்டோம், கரெக்டா? ஓகே. ஓகேமா. ஸோ இது வந்து ஸோ இது வந்து கிளாசிபிகேஷன். ஒரு கிளாசிஃபிகேஷன். இதே ரிக்ரெஷனுக்கு நான் பேசட்டுமா? உங்களோட பிஎம்ஐ ஓகே. எவ்வளோன்னு கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட ஹைட் எவ்வளோ? இட்ஸ் 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். வெயிட்? 72. 72. ஓகே, வேற என்ன தேவைப்படும் பிஎம்ஐக்கு? ஹைட் வெயிட் இருந்தாலே போதும்.
ஹைட் வெயிட் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாக்குள்ள கால்குலேட் பண்ணி நமக்கு பதில் சொல்லிடுது. யா லீனா ஆனா பதில் நார்மலா ஒபீசான். லீனா நார்மலா ஒபிசான்றது கேட்டகரியா பாக்குறீங்க. ஆனா உங்களோட பிஎம்ஐ வந்து 22.8, 22.75, 22.73 இப்படின்னு சொல்லுது தெரியுமா? உங்களால ஆமா. அந்த 4 விஷயத்துக்குள்ளதான் திரும்பி திரும்பி வரும்ன்றது சொல்லல. இப்படி சொல்லிச்சுன்னா இது ரிக்ரெஷன். ரிக்ரெஷன்னா ஒரு கண்டினியூஸ் வேல்யூ. ஓகே. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னும் ரொம்ப உங்களோட ஷர்ட் சைஸ் என்ன? 40 சென்டிமீட்டர். 40. ஏன் 40.1 40.5 கூட இருக்குல்ல மார்க்கெட்ல? இருக்கு இருக்கு. ம் 39.5 கூட இருக்குல்ல? 39 கூட இருக்குல்ல? 39.5 இருக்கும். இருக்கு இருக்கு. 41 இருக்குல்ல? இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதே ஆ ஷர்ட் சைஸ் உங்களுக்கு ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா, எக்ஸ்ட்ரா லார்ஜா? லார்ஜ். அப்போ லார்ஜ். இப்படி பேசுனீங்கன்னா அது ரிக்ரெஷன். இப்படி பேசுனீங்கன்னா இது கிளாசிஃபிகேஷன். ஓகே புரியுதா? ஓகே. ஸோ லார்ஜா ஸ்மாலா மீடியமா அந்த மாதிரி பேசினா கிளாசிஃபிகேஷன். லைக் அவ்வளவுதான். பவுண்டட் வேல்யூஸ் வச்சு மாதிரி பேசினா ரெக்ரெஷன். ம். ஆமா. பவுண்டட் ரிப்பீட்டட் வேல்யூஸ்ல பேசிட்டா கிளாசிஃபிகேஷன். ஒரு ஓகே அப்ராக்சிமேட் வேல்யூவா பேசுனீங்கன்னா ரிக்ரெஷன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ உங்களோட டேட்டால இப்போ உங்களோட டேட்டானா நீங்க எந்த டேட்டா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு டேட்டால இதனால இது உருவாயிருக்கும். இப்போ நம்ம டேட்டால வாங்க டிஎஃப் மட்டும் போட்டு பிரிண்ட் பண்ணுங்க. இல்ல எதை கண்டுபிடிக்க ஓகே. போறோம்? இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா இந்த ஆ டேட்டாஸ்லாம் வச்சு. அப்போ டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்றது தானே டார்கெட். கரெக்ட். அப்போ அந்த டார்கெட்டை தான் நம்ம டிபெண்டன்ட்னு பேசுவோம். ஓகே. டிபெண்டன்ட் காலம்ஸ். ஓகே. டிபெண்டன்ட் காலம். டிபெண்டன்ட் காலம். டிபெண்டன்ஸ் ஓகே வர இல்ல. ஓகேவா? இப்போ இதுதான் ஓகே. இண்டிபெண்டன்ட் காலம். இந்த சரிங்களா? அதர் தென் டயபிட்டிஸ் ஆல் காலம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் காலம்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவரோட பார்வையில இவர் தான் நீங்க டார்கெட்னா இவரோட பார்வையில இவங்களால தான் இவர் உருவாயிருக்காரு. கரெக்டா? கரெக்ட். ஆ அப்போ இந்த காலம் தான் இவர் உருவாகிறதுக்கான காரணமே. அப்போ இந்த மாதிரி காலமோட ஓகே. டேட்டா கொடுத்தோம்னா இவருக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ இது கிளாசிபிகேஷனா ரிக்ரெஷன் டேட்டாவா? ஆக்சுவலி இட்ஸ் எ கிளாசிஃபிகேஷன் பிகாஸ் அவ்வளவுதான். யா இப்போ உங்களுக்கு டேட்டா we are பார்த்தாலே இது saying கிளாசிபிகேஷன் சொல்ல yeah முடியுதுல்ல? we are saying whether he is having a diabetes or not. Yes or no. அவ்வளவு அவ்வளவுதான். இது மாதிரி நம்ம we are நம்ம என்ன பண்ணுவோம் yeah ஒரு actually we are not bounded by we are not bounding any repeated values. we are bounding repeated values. We are not bounding any range of values. Okay ஏன்னா பவுண்ட் பண்றோம் தான் 0 1 ஏதோ ஒன்று தானே பவுண்ட் பண்றோம். okay okay. இதெல்லாம் கேட்டகரி இல்லைன்னா கிளாசிபிகேஷன் எப்படி வேணாலும் நீங்க பேசலாம். Okay. சரிங்களா? இது புரியுதா? ஸோ நீங்கள் புரியுது. ஸோ நீங்கள் டிபெண்டன்ட் காலம் இண்டிபெண்டன்ட் காலம் சொன்னீங்க. ஸோ டிபெண்டன்ட் காலம்ஸ்னா ஜெண்டர் ஏஜ் இந்த காலம்ஸ்லாம் டிபெண்டன்ட் காலம்ஸ் தானே டயபெட்டிஸ்க்கு. ஆமா. ஸோ ஆனால் ஏன் நம்ம டயபெட்டிஸ் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு. ஜெண்டர் ஏஜ் எல்லாம் இண்டிபெண்டன்ட். இவங்களால இவர் உருவானாரு. ஓகே ஓகே. இப்போ ஜெண்டர்னால தான் அது உருவாயிருக்காங்க. ஓகே. அப்போ இதுல டயபிட்டிஸ் இருந்தா அவங்க ஃபீமேலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஃபீமேலா இருக்கிறவங்க டயபிட்டிஸா இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். அப்போ இவங்களே இண்டிபெண்டா இருப்பாங்க. ஆனா இந்த டேட்டானால தான் இவரே உருவாயிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப இவர் தானே டிபெண்டன்ட். யா ஆமா. ஸோ டயபெட்டிஸ் இஸ் டிபெண்டன்ட். யா கிளியரா? எஸ் கிளியர். ஸோ அப்ப அடுத்த செல்ல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ட் எழுதுங்க. ஹேஷ் போடுங்க. கமெண்ட். ஓகே ஓகே. இண்டிபெண்டன்ட் போடுங்க. இண்டிபெண்டன்ட்னா பொதுவா நம்ம எக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஏன் எக்ஸ்ன்னு ரெஃபர் பண்றோம்? மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் தான். அதுக்கான ரீசனை நம்ம டீட்டெயிலா பேசுவோம் இன்னொரு நாள். ஓகே ஓகேவா? ஓகே. இண்டிபெண்டன்ட்னா ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க.
அதே மாதிரி டிபெண்டன்ட்னா ஒய்ன்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ நம்ம கிட்ட டேட்டால இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் நம்ம பிரிக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். இப்போ அடுத்த செல்ல எக்ஸ் ஈக்குவல் டு df dot drop open bracket within double quotes normal bracket within double quotesல அந்த லாஸ்ட் காலம் நேம் என்ன டயபிட்டிஸ்ன்றதை எழுதிருங்க. ஓகே, டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் காமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்த லைன்ல y ஈக்குவல் டு df ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ்ல டயபிட்டிஸ்னு போடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுதுன்னா, அப்பா அந்த டிஎஃப் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், ஆனா டயபிட்டிஸ் காலமை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற டேட்டாலாம் கொடுன்னு சொல்லுது. அப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் ஒன் என்ன போடுறோம்னா, ஏன் போடுறோம்னா நம்ம ஆக்சிஸ் ஈக்குவல் 1 போடலன்னா 0ன்னு எடுத்துக்கும். 0னா அது ரோல ஏதாவது ஒரு பேர் டயபிட்டிஸ்ன்னு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி ஒண்ணு இல்ல, இல்ல காலம்ல தான் ஒரு பேரு டயபிட்டிஸ் இருக்கு. அப்ப காலமை நம்ம ரெஃபர் பண்ணுன்றதுக்காக ஆக்சிஸ் 1. ஓகே ஓகே y ஈக்குவல் டு நம்ம அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான் தேவை, எல்லா டேட்டாவும் நமக்கு தேவையில்லை. கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணுங்க. கீழே எக்ஸ் ஒரு தடவை எக்ஸ் மட்டும் போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஒய் மட்டும் ஒரு தடவை போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு டவுட், நம்ம வெறும் எக்ஸ் ஒய் பைத்தான்ல வந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு, ஏன் நம்ம வெறும் எக்ஸ் ஒய் யூஸ் வெறும் வேரியபிள் மட்டும் வச்சு பிரிண்ட் பண்றோம்? இது சப்போர்ட்டடா? நம்ம வந்து IPONB ஃபைல்ல ஒர்க் பண்றோம், ஜூபிட்டர் நோட்புக்ல தான் ஒர்க் பண்றோம் இங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல நீங்க என்னன்னா, இப்போ ட்ரைனிங்க்கு IPONB சூப்பரா தெரியும். ஏன்னா நம்ம டெப்ளாய் எல்லாம் பண்றப்போ .py ஃபைல் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ட்ரெயினுக்கு IPONB ஃபைல் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இப்போ எக்ஸ் மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயே கீழே அந்த டேட்டா ஃப்ரேமோட டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்க எந்த பைத்தான்லயே நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க. என்னன்னா மொத்தமா நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் அந்த செல்லுல கடைசி லைன் என்ன இருக்கோ, அந்த என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே பிரிண்ட் ஆயிடும் பொதுவா பைத்தான். இதே மாதிரி y பிரிண்ட், இப்ப இதுல டயபிட்டிஸ் இல்லையா, அப்ப y மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. இல்ல இப்போ x பிரிண்ட் ஆகாது, ஏன்னா கடைசி லைன் எக்ஸ்பிரஷன் என்ன y தானே, x இல்லல்ல. ஓகே ஓகே, புரியுதுங்களா? புரியுது புரியுது. அடுத்து போலாமா? யா. இப்போ டேட்டாவை நீங்க நீங்க இண்டிபெண்ட் டிபெண்டன்ட்னு பிரிச்சுக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனா இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, மொத்த டேட்டா உள்ள இருக்கு. ஒரு பேஜுக்கு நான் இங்க வரைகிறேன், உங்ககிட்ட மொத்தம் உள்ள டேட்டா இருக்கு. ஓகே, உள்ள டேட்டால இப்படி பிரிச்சிட்டீங்க. இதெல்லாம் இண்டிபெண்டன்ட், இது டிபெண்டன்ட். கரெக்ட். இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்ல இதையும் நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு வந்து ட்ரெயினுக்காக, இன்னொன்னு டெஸ்ட்டுக்காக. ஓகே. இப்போ நீங்க பழகுறது நிறைய பழகுவீங்களா, இல்லைன்னா பழகிட்ட அப்புறம் டெஸ்ட் பண்றது நிறைய பண்ணுவீங்களா? பொதுவா பழகிறது தான் நிறைய நான் பண்ணுவேன், அதை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆமா, அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்க இது ட்ரெயின், இது டெஸ்ட். ஓகே. எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? ஓகே. அப்ப இது எக்ஸ்ன்னு பேசிட்டோம், இது ஒய்ன்னு பேசிட்டோம், கரெக்டா? அப்போ இப்படி பிரிச்சிட்டோம்னா இது எக்ஸ் ட்ரெயின், இது எக்ஸ் டெஸ்ட், இது ஒய் ட்ரெயின், இது ஒய் டெஸ்ட். இது புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்படின்றது மாதிரி நம்ம யா புரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா பிரிச்சுக்கிட்டோம்னா, இந்த ட்ரெயினுக்கான லாஜிக்கு
ட்ரெயினுக்கான லாஜிக். அப்போ இதை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும்னா, இதெல்லாம் வச்சு நம்ம மாடலை ஒன்று உருவாக்க போறோம். ஓகே. ட்ரெயின் பண்ணதை வச்சு. ஆமா, ட்ரெயின் பண்ணதை வச்சு மாடல் உருவாக்குவோம். இதை ஓகே. வச்சு அந்த மாடலை எவாலுவேட் பண்ணுவோம். இந்த மாடல் ஒழுங்கா தான் இருக்கா, எந்த அளவுக்கு நல்லா சொல்லுது, எந்த அளவுக்கு நல்லா சொல்லல அப்படின்றதை எவாலுவேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு கொடுக்காத டேட்டா தான் டெஸ்ட் டேட்டா. அந்த டெஸ்ட் டேட்டா வச்சு ட்ரெயின்டு மாடலை டெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்றோம். கரெக்டான ஒய் ஒய் அதாவது மீன்ஸ் டிபெண்டன்ட் காலம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா, கொடுக்குதா இல்லையா? ஆமா, இப்போ இந்த ட்ரெயின் டேட்டா வச்சு ஒரு மாடல் உருவாக்குறீங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே டெஸ்ட் டேட்டா வச்சு வேலிடேட் பண்றீங்க. அப்போ ஓகே. ஸோ டெஸ்ட் டேட்டால நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த வேல்யூஸ்க்கு இந்த வேல்யூ தான் டயபெட்டிஸ் ஆ, ஆ. நோவா அப்போ எஸ்ஸா நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆல்ரெடி இதுதான் இருக்குன்றது ஆக்சுவல் வேல்யூ. இது மாடல் வந்து ஓகே. ப்ரெடிக்ட் பண்ணுது. அப்போ ஓகே. இது ப்ரெடிக்ட் பண்ணதா ஆக்சுவலாக ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கா, தள்ளி மாறி இருக்கான்னு ரொம்ப பண்றப்பவே தெரிஞ்சிடும். இந்த மாடல் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். கரெக்டா? ம். கண்டிப்பா. இதை தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஓகேங்களா? எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ கீழே ஃப்ரம் sklearn டாட் மாடல் அண்டர்ஸ்கோர் செலெக்ஷன் import train underscore test underscore split. ஓகே. இப்போ அடுத்த லைன்லயே x underscore train, நம்ம x underscore trainன்றது எல்லாரும் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்பர் கேஸ்ல விடுங்க, அதை பார்த்துப்போம். x underscore ஓகே. train, கமா x underscore test, கமா y underscore train, கமா y underscore test equal to train underscore test underscore split ஓகே. ஓபன் பிராக்கெட். முதல்ல உங்களோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன? x கமா எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கமா y கமா கமா test underscore size equal to எத்தனை பர்சன்டேஜ் நீங்க டெஸ்ட்டுக்கு வைக்க போறீங்க? 100%ல கம்மியா தான் டெஸ்ட்டுக்கு வைக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்க போறீங்க? 20%. 20%னா 0.2, 18னா 0.18. இது மாதிரி எது வேணுமோ அதிகபட்சம் 30% போங்க. அதுக்கு மேல போகாதீங்க. ஓகே. ஓகே. 0.2 0.2 னா 20%. என்ன நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே. அப்போ அவ்வளவுதான். இப்போ இதை விட்டுருங்க. இது ரேண்டம் ஸோ செக் இதை வச்சு யா யா ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் சைஸ் 20% இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரைனிங் டேட்டாவை நம்ம அதிகமாக தருமோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுமா? இல்ல, அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும்னு எங்கேயுமே நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேட்டாவை கத்துக்கும்னு சொல்லணும். ஏன்னா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும் கத்துக்குமா? நம்ம சொல்லிட்டாலே இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஏன்னா அந்த டேட்டா எப்படி ஓகே. இருக்குன்னே தெரியாம நம்மளால அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓகே. நிறைய டேட்டா கூட பழகி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுறது வந்து டேட்டாவோட நேச்சரை பொறுத்து இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அல்காரித்தத்தோட நேச்சரும் பொறுத்து இருக்கு. ஓகே, இதுக்கு ஓகே. அண்டர் ஃபிட் ஓவர் ஃபிட் இதெல்லாமே போகும். ஏன்னா அண்டர் ஃபிட்னா சரியாவே கத்துக்கல, ஓவர் ஃபிட்னா கத்துக்குச்சு, இந்த மாதிரி லாஜிக்கும் போகும். ஓகே. அடுத்த லைன்ல வாங்க. ஓகே, எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் டாட் ஷேப், அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட் டாட் ஷேப், ஒய் ட்ரெயின் டாட் ஷேப், ஒய் டெஸ்ட் டாட் ஷேப்னு போட்டுங்க. ப்ரீவியஸ் லைன்ல ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வேணும், கடைசியில டாட் ஷேப் டாட் ஷேப் டாட் ஷேப்னு வேணும். ஓகே. டாட் ஷேப்பா? ஆமா, கரெக்டா? ஆமா. கமா எக்ஸ் டெஸ்ட், அதான் அப்படியே தட்டிங்க, ஒரு டேப் தட்டிடுங்க. ஓகே. இப்போ 80K 80K 20K 20Kன்னு உருவாகும்.
அப்போ 80K 8 அது மாதிரி மாறும். ஏன்னா காலம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது தெரியும். 80K 8 20K 8 புரியுதுங்களா? Okay. 80K thousand 80,000 data for training, 20,000 data for test data. So, comma 8ன்றது என்ன கொடுக்குது? Comma 8. இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்ட்ரெயினோட டேட்டா. Okay. எக்ஸ்ட்ரெயின் வந்து 80,000 ரோ இருக்கு, 8 காலம் இருக்கு. Okay. Okay. ஓகேவா? So, இதே மாதிரி test dataக்கு 20,000 ரோ இருக்கு, 8 காலம் இருக்கு. 8 காலம் இருக்கு. அதே மாதிரி So, ஒயிட் ட்ரெயினுக்கு 80,000 ரோ இருக்கு, ஆனா காலம் ஒரே ஒரு ஒரு காலம் தான் இருக்குன்றதுனால இப்படிதான் காமி. 2 காலம் Okay. ஓகேவா? Okay. Okay. இதே ஒயிட் டெஸ்ட்டுக்கு 80,000 ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? Okay. Okay. ஓகே. So, okay. சொல்லுங்க. Okay. Yeah, dot shapeன்றது என்ன குறிக்குது? Dot டாட் ஷேப்னா shapeனா அது எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு அர்த்தம். okay. 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 So it rows, row comma columns கொடுக்கும். ரோ கமா காலம் தான் Number of rows comma number of columns. ஆமா ஆமா ஆமா. So இப்போ நான் x underscore train வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா எடுத்துக்கலாமா? அது ஒரு டைப் அது பிரிண்ட் டேட்டா பண்ண ஃப்ரேம் தான். டேட்டா ஃப்ரேமே தான். ஓகே. உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். x train comma இல்ல ஒண்ணு போடுங்க, 2 3லாம் போடக்கூடாது. என்ன ஒண்ணு போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓகே. ஆனா ரேண்டமா தான் இருக்கும். 80,000 ரோ என்ன லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த இண்டெக்ஸ் நம்பர் பாருங்க, 95430 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, கரெக்டா? 77099 அப்படின்னு இருக்கு. அந்த இண்டெக்ஸ் நம்பர் இஷ்டத்துக்கு இருக்கு, ஏன்னா ரேண்டமா ஒரு 80,000 டேட்டா. ஓகே. ஆனா இதுல வந்த டேட்டா அங்க வந்திருக்காது. இதுதான் இங்க நடந்திருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ ஓகே. அது ரேண்டமா எடுத்துக்கும். 80,000 rows for training and 20,000 rows for testing purpose. எக்ஸாக்ட். ஓகே. எஸ். புரியுது. எனக்கு அண்டர்ஸ்டுட். யா. சரி, இப்போ இது கிளாசிஃபிகேஷன் அல்காரிதமா ரிக்ரெஷன் அல்காரிதமா? யா, நம்ம ஸோ டிபெண்டன்ட் காலம் இஸ் டயபெட்டிஸ் வந்து எஸ் ஆர் நோ தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பவுண்டட் வித் நாட் வித் அ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், பவுண்டட் வித் ஃபைனல் சொல்லுங்க, கிளாசிஃபிகேஷனா ரிக்ரெஷனா? கிளாசிஃபிகேஷன் தான். கிளாசிஃபிகேஷன் தானே. அப்போ அடுத்த செல் ஒன்று ஓபன் பண்ணுங்க, சும்மா ஒரு கூகுள் சர்ச். ஓகேவா? கூகுள் சர்ச். ஓகே. உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் நீங்களே தட்டுங்க. ஏதோ ஒரு அல்காரிதம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். மிஷின் லேர்னிங் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் ஆர் லிஸ்ட் மிஷின் லேர்னிங் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், ஏதோ ஒன்று. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்கு, சப்போர்ட் வெக்டர் இருக்கு, டெசிஷன் ட்ரீ இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் இருக்கு. இது மாதிரி எது வேணாலும் நம்ம டெசிஷன் ட்ரீ எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே. ஆனா எதிர்காலத்துல இதுல ஒரு அல்காரிதத்தையும் நம்ம டீடைல் பண்றோம். ஓகே. சோ அப்போ என்ன, கூகுள் சர்ச்ல டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் சர்ச் பண்ணுங்க. கிளாசிஃபையர். ஓகே. இப்போ அங்க கீழே எஸ்கேஎல்என் ஒரு பேஜ் இருக்கா? அது ஓபன் பண்ணுங்க. ஓகே, இதுல கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் டெசிஷன் ட்ரீ தான் இருக்கு. ஏன்னா டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இன் மெஷின் லேர்னிங் போட்டதுனால இப்படி வந்துச்சு. அந்த கிளாசிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க.
அங்கேயே ப்ளூ கலர். பெர்ஃபெக்ட். அப்போ டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னு இருக்கா? இங்க ஒரு வார்த்தை ஆ இவரை கிளிக் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் பேஜ். இப்போ இப்போ இங்க ஓகே என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதுல ஒரு வார்த்தையை பாருங்க. இதுவே ஒரு கிளாஸ் தான். எஸ்கேல் அண்ட் ட்ரீல டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன ம் பண்ணணும்? ஃப்ரம் sklan டாட் ட்ரீ இம்போர்ட் டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் இப்படின்னு எடுக்கணும். ட்ரீ கிளாசிஃபையர் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறீங்களோ எப்படி வேணாலும் பண்ணுங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற பேராமீட்டர்லாம் நான் இப்போ சேஞ்ச் பண்ணல. நான் சும்மா ஓகே அல்காரித்தை தான் போடுறேன். sklan டாட் ட்ரீ ஓகே அவ்வளோதான். சூப்பர். ரன் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ரன் பெர்ஃபெக்ட். இப்போ அடுத்த செல்ல அந்த கிளாசிஃபையரை இம்போர்ட் பண்ணிக்கோ. இப்போ மாடல் ஈக்குவல் டு டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். மாடல் ஈக்குவல் டு தானே? டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் நீங்க அப்பர் கேஸ் மாத்திட்டீங்க. ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் டாட் ஃபிட் FIT ஓகே ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ் ட்ரெயின் கமா ஒய் ட்ரெயின் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் கமா ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின். அப்போ இது பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இது உங்களோட அந்த 80,000 டேட்டாவையும் கத்துக்குது. அவ்வளவுதான். கத்துக்கிட்டு ஓகே மாடல்ல சேவ் பண்ணிக்குது. இப்போ இதை ரன் ஓ பண்ணுங்க. இப்போ பேக்ரவுண்ட்ல எல்லாமே லேர்னிங் ப்ராசஸிங் இருக்கு. இப்போ நான் இந்த ஒரு லைன் இதை ரன் பண்ணிடுங்க. இந்த ஒரு லைன் இப்போ நீங்க ரன் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ முடிஞ்சிச்சுல்ல. இந்த ஒரு ம் லைன் மட்டும் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கே, இந்த ஒரு அல்காரிதத்துக்கு பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 2 ஹவர் நான் பேச முடியும். அது ஏன் நடக்குது, எப்படி ஓகே நடக்குது. அது அது இன்னைக்கு இல்ல. ஓகேவா? ஓகே நீ கேட்கலாம், நிறைய இன்னைக்கு இல்லையே. இல்லைங்க, இன்னைக்கோட அப்ஜெக்டிவ் இது இல்ல. நீயோட அப்ஜெக்டிவ் AWS தான். ஓகேவா? ஓகே ஸோ நம்ம இதை ஒரு மாடலை உருவாக்கி இப்படி சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகே உருவாக்கி இருக்கோம். இன்னும் மாடல் கூட எவல்யூட் பண்றது கூட அப்புறம் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அடுத்த செல்லுல இம்போர்ட் நம்பைன்னு போடுங்க. இவன் யாரு நம்பை பேண்டாஸ் வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு சொன்னீங்க இவர் வந்து ஒரு அரேக்காக ஓகே நம்பை அரேக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஓகே இம்போர்ட் நம்பை ஆஸ் NP. இப்போ இதை ரன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த செல்ல கிஷோர் ஈக்குவல் டு ஓகே NP டாட் அரே ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் நார்மல் பிராக்கெட் ஒரு தடவை, அப்புறம் 2 தடவை ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இது 2Dல தான் அக்செப்ட் ஆகும். இது ரீசன்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருந்தது? அதுல உங்களோட நம்பர் என்ன? 0 1 2. 0னா ஃபீமேல், 1னா மேல், 2னா அதர்ஸ். கரெக்டா? கரெக்ட் இப்போ உங்களோட நம்பர் என்ன? 1 1 போடுங்க. கமா ரெண்டாவது காலம் என்ன? ஏஜ் தானே? ஓகே ஆமா அது ஏஜ். உங்களோட ஏஜ் என்ன? அந்த ஏஜை மட்டும் டைப் பண்ணுங்க. மூணாவது காலம் என்ன? ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் பிபி இருந்ததுன்னா 0 போடுங்க, இருந்ததுன்னா 1 போடுங்க, இல்லைன்னா 0 போடுங்க. ஓகே அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ் நோ 0 ஆ, ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி ஸோ வந்து ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து நெவர் ஸோ நெவருக்கு வந்து அங்க மேல கம்பேர் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட். ஓகே நெவருக்கு 4. நெவர் வந்து 4 ஓகே அதுக்கப்புறம் BMI 22 ம்,
0.50. ம். So, okay. HbA1c level வந்து 5. 5 5. Okay. 5 போடுங்க. Okay. குளுக்கோஸ் லெவல் ஒரு 100 போடுங்க. இப்போ இதை ரன் பண்ணுங்க. கிஷோர்னா இதானே டேட்டா. Correct. இப்போ அடுத்த லைன்ல மாடல் டாட் ப்ரிடிக்ட், அடுத்த செல்லுல மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஓபன் பிராக்கெட் கிஷோர்னு போடுங்க. டபுள் கோட்ஸ்லாம் வேண்டாம், ஏன்னா கிஷோர் வேரியபிள். இந்த அரேவை தான் நம்ம பாஸ் பண்றோம். கரெக்டா? Okay. இப்போ இதை ரன் பண்ணுங்க. 0 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் இல்ல, 1 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா கங்க்ராட்ஸ். Okay. 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப இது கிளாசிஃபை Okay. பண்ணி Array of. நம்ம Okay. இப்ப சப்மிட் கிளிக் பண்ணோம்னா உனக்கு சுகர் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இஃப் 0 பிரிண்ட் திஸ் ஒன் எல்ஸ் பிரிண்ட் திஸ் ஒன்னு தான் நம்ம அங்க எழுதியிருப்பாங்க. கரெக்டா? Okay. Okay. ஓகே. நீங்க இங்க மேல் ஃபீமேல் அதர்ஸ்ன்னு போடுறீங்க. மேல் ஃபீமேல் அதர்ஸ்ன்றது நீங்க டிராப் டவுன் மேல கொடுத்துருங்க. இப்போ இங்க மேலுன்றதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது 0ன்னு மேப் பண்ணுன்னு சொல்லி இன்டர்னலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாடல் கிட்ட கொடுக்கணும். கரெக்டா? ஓகே. ஸோ புரியுது. ஸோ மாடலர் ப்ரிடிக்ட் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு நம்ம கொடுக்குற டெஸ்ட் டேட்டா வச்சு அது ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ நம்ம எங்கே சொல்கிறோம் அதுக்கு நீ வந்து டயபெட்டிஸ் தான் நீ ப்ரிடிக்ட் பண்ணுன்றத கோட்ல நம்ம எங்கேயுமே சொல்லல. அது டேட்டா வச்சு அதுவே பழகிடும். இப்போ கீழே வாங்கலாம். ஓ இப்போ ஓகே ஓகே அந்த 100 இருக்குல்ல, 100க்கு பதில் ஒரு 250 போடுங்க. கிஷோரோட டேட்டாவே ஏன் 100 தான் இருக்குமா? 250 இருக்கு. இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாப்ல. இஷ்டத்துக்கு ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் 250 வரக்கூடாது. வந்ததுன்னா அது சுகர் தானே. கீழே ரன் பண்ணுங்க. அது 1 0 சொல்லும். ரன் ஓகே 0 தான் காட்டுது. கீழே ரன் ஓகே பண்ணுங்க. சாரி சாரி நார்மலா ரன் பண்ணா உங்களுக்கு சுகரே வரக்கூடாதா? சுகர் இருக்கு. இப்போ கிஷோர்னாலே சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லுதா? இல்ல இல்ல, 250 இருந்தா சுகர் இருக்கு. கரெக்டா? யா இப்போ இந்த லாஜிக் ஏத்துக்க முடியுதா உங்களால? ஏத்துக்க முடியுது. பட் எப்படி அது சிங்கிள் வேல்யூவா காட்டுது? நம்ம எங்கேயுமே டயபெட்டிஸ் காலமா தான் நீ வந்து அவுட்புட்டா சொல்லணும்னு சொல்லலையே. இப்போ நம்ம இந்த ஒரு லைன் சொன்னோம் தெரியுங்களா? மாடல் ஈக்குவல் டு டெசிஷன் ட்ரீ டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் சொன்னோம் தெரியுமா? இதை மட்டுமே நான் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? ஓகே அங்கதான் இதோட டீட்டெயிலாம் என்னால பண்ண முடியும். ஓகே 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 ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு அங்கதான் பதில் இருக்கு. இன்னும் கூட இது ஓகே நல்ல அல்காரிதமான்லாம் நம்ம இன்னும் எவல்யூட்லாம் பண்ணல. ஒரு அல்காரிதத்தை ஓகே 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 ஓகேவா? இந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே யா கிளியர். கிளியர். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபைல்னா இந்த மாடல்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்ன்றது ஏத்துக்க முடியுமா? எஸ் இட்ஸ் அண்ட் அவுட்புட் ஃப்ரம் த டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். அப்ப மாடல்ன்றது நம்ம கதைக்காக பேசுறது. ஆனா அக்கார்டிங் டு த பைத்தான் வந்து இது ஒரு அட்ரஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தானே. கரெக்ட். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா இதை தான் நம்ம டெப்ளாய்மெண்ட் டீமுக்கு கொடுக்கணும். ஓகே டெப்ளாய்மெண்ட் டீமுக்கு போயிட்டு இந்த பார்ப்பா இது இவர் இருந்தா 4 இவர் இருந்தா 5 இது பண்ண அது பண்ணு இவ்வளவு பிரியலாம் சொல்லணும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனை வரும். ஓகேவா? இப்போ அடுத்த செல்லுல இம்போர்ட் பிக்கிள்னா ஜாப் டிபி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கிள்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே ஒரு ஃபைலா சேவ் பண்ணிக்க போறோம். பிக்கிள் ஓகே ஓகே. இப்போ அடுத்த லைன்ல பிக்கிள் டாட் டம் பிக்கிள் டாட் டியூஎம்பி ஓகே ஓபன் பிராக்கெட் இதுக்குள்ள நம்மளோட மாடல் அதை அப்படியே டேப் தட்டுங்க. ஓகே மாடலர் பிகேஎல் மாடலை ஓபன் ஒரு ஃபைல் ஓபன்ன்றதுக்கான அர்த்தம் ஒரு ஃபைல் ஓபன் பண்றீங்க. மாடல் டாட் பிக்கிள்னு ஒரு ஃபைல் ஓபன் பண்றீங்க. ரைட் இந்த பைனரி ஃபார்மேட். ஓகே ஓகே இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஓகே
லெஃப்ட் சைடுல ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. சும்மா மை டிரைவ் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மாடல் டாட் பிக்கிள் ஃபைல் இருக்கா? இருக்கு. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே. இதை வச்சு நம்ம லோக்கல்ல கோட் பண்ணுவோம். இப்போ நம்ம கோடு கூட பண்ண போறது இல்லை. நம்ம இப்போ சாட் ஜிபிடியோட சப்போர்ட் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஓகே. போடணுன்றதுக்காக. ஓகே. ஓகேவா? ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஆ இப்போ என்ன பண்றோம்னா